ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொல்லிமலையடிவார் தோட்டத்து வாழ்க்கை. இன்றைக்கி சாயந்தரம் தாங்க நம்ம விலாகே ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் பார்த்திங்கன்னா 6:20 ஆச்சு. அப்படி என்ன சாயந்தரம் நேரத்தில் ஆரம்பிக்க போகிறோன்னா, வயல் ஃபுல்லாக பாருங்கள், பாக்காடு ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் பாத்தினி செடி தான். இதுக்கு தான் வந்து நம்ம மருந்தடிக்க போகிறோம். உப்பு கலந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரில்லர் விட்டும் நம்ம உழை ஓட்டி பற்றாச்சு, ஆள் விட்டு களை வெட்டி பற்றாச்சு. இது ஒரு தடவை விதை கொட்டினாவே 1,00,000 செடிக்கு மேலே வந்துடுது. அதனால் சரி உப்பை வச்சு அடித்து பார்க்கலான்னு முடிவு பண்ணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நம்ம ட்ரக்கும் வச்சுருக்கனால அதுக்கு உழவுக்கும் போய்கிட்டு பெட்டி ஓட்டம் போயிட்டு டைம் கிடைக்கல. அதனால் வந்து இப்போ தாங்க டைம் கிடச்சிது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தாங்க. அடுத்து வந்து இதுக்கெலாம் மருந்தடிக்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த செடியெல்லாம் எந்த காலத்துலேயும் அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் ஒவ்வொரு தடவையும் எல்லாம் பண்ணி பார்த்தோம், அது வந்து ஒன்றும் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், நம்ம ட்ரில்லர் அங்கே நிற்கிதா. அந்த காட்டில் வந்து அங்கேயும் பாக்கன்னு தான் நட்டுருக்கு. மேலே இருக்க தேக்காடும் நம்மள தான். ஸோ அந்த பாக்கண்ணுக்கு நடுவில் வந்து நம்ம வாழை மரம்லாம் நட்டிருந்தோம். அதை வந்து வெட்டிட்டு ட்ரில்லரில் பாதி உழவு ஓட்டியாச்சு, மீதி இருக்குது. சரி இப்படியே விட்டா செடி ஆள் ஒசரத்துக்கு முட்டிக்கால் ஒசரத்துக்கு மேலே போயிட மாட்டுக்கு. அப்புறமா மருந்தடிக்கிறது சிரமம், விதையும் நிறைய கொட்டிடும். அதனால தான் இப்போ அடிச்சிடலான்ட்டு அடிக்கிறோம். நம்ம மல்டிபர்பஸ் பவர் ஸ்ப்ரேயர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதில் தான் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொயமையான்னு எவ்வளோ செடி நல்லா யூஸ் ஆகுதுங்க, நல்லா பவராக அடிக்குதா. அதனால் என்ன டக்குனு இது போயிடுது. இவ்வளோ நாள் நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர்லேயே அடித்தோமா, அது வந்து தண்ணி தீயறதுக்கு லேட் ஆகும். இது பவர் ஸ்ப்ரேயருங்கனால டக்குனு தீந்து போயிடுது. நல்லா ஃபோர்ஸாகவும் அடிக்கிறதுனால செடி சாவும் நம்பிக்கை. பார்க்கலாங்க. பவர் ஸ்ப்ரேயரும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது வாங்கி இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. முக்கால்வாசி காடு இதை வச்சு தான் அடிக்கிறோம் நம்மளோட இன்னொரு தோட்டத்துலேயும். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்குது. 7,000 ரூபாய்க்கு ஒர்த்துனே சொல்லலாம். இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வேறு வருதுன்னு சொல்லி பீதியை கிளப்புறாங்க. அதனாலேயே 2 நாளாக வந்து நம்ம மருந்தடிக்காமல் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் வந்து வதந்தி, கேஸ் தட்டுப்பாடு தான் இருக்குது, இதெல்லாம் வந்து வதந்தின்னு தெரிஞ்சிச்சு. சரி மருந்தை வாங்க, காடு ஃபுல்லாக அடித்து நூற்றிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குட்டி குஞ்சம் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. அதனால் இவரும் எப்பயுமே நம்ம கூட வயலுக்கு வந்துடுவார். இங்கேயே விட்டுட்டு போயிட்டோன்னா அதுக்கு தான் இவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம். உண்மையாலுமே இந்த வண்டி கண்டுபிடிச்சவங்க கூட இவ்வளோ ஓட்டம் இருக்க மாட்டான். இந்த வண்டியை நாங்களும் காடு மேடெல்லாம் வச்சு அடிக்கிறோம். 2,000 ரூபாய்க்கு தான் ஆஃபரில் வாங்கினேன், செம்ம ஒர்த்து. சரி வாங்க, செடிக்கு மருந்து அடிச்சுட்டு இனிமேல் தான் வீட்டு வேலையை நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தென்னை மரமெல்லாம் குத்தகைக்கு விட்டாச்சு. ஓரளவுக்கு நல்ல விலைக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். ஆற்றுவாரி இந்த தண்ணி அதிகமாக இருக்க இடம், காய் நல்ல ஊக்கமாக இருக்க மரத்துக்குலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ரேட் பேசியிருக்காங்க. நம்மளது நம்ம நினச்ச விலைக்கு ஓரளவுக்கு போயிருக்கு. உங்கள் ஊர்லலாம் ஒரு மரம் எவ்வளோக்கு பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பாக்கு மரம் இன்னும் பேசலைங்க, அது எப்பயுமே ஆடி மாதம் வாக்கில் தான், அதனால் அது இன்னும் பேசவே இல்லை. கீவயிலையும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்க செடி தான், எல்லா இடத்துலையும் இந்த செடி தான். இப்போ தான் குருத்து பூச்சிக்கு மருந்து அடித்தான், அடுத்து இந்த புல்லுக்கு மருந்து அடிக்கிறோம். மருந்தடிச்சே ஓட்ட வேண்டியது தான் காலத்தை. அப்படியே ஒரு பக்கம் ஈவினிங் தண்ணி கட்டவும் ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து எப்பயுமே எடுத்து விட்டால் இந்த 4-5 மணி நேரம் ஒட்டுக்காலாம் தண்ணி கட்ட மாட்டோம். காலையில் ஒரு 2 மணி நேரம், அப்புறம் சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் தண்ணி கட்டுவோம். கிணத்த வந்து எப்பயுமே ட்ரை ஆக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து ட்ரை ஆக்கினா தான் வந்து தண்ணி ஊறும்பாங்க. நம்ம அந்தளவுக்கு போக மாட்டோம், ட்ரை பண்ணவே மாட்டோம். காலைல ஒரு 2-3 மணி நேரம், 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம். வெயில் இருக்காது இல்லையா, அதனால் சாயந்தரம் கொஞ்சம் சேர்த்து கட்டுவோம். சரிங்க, பார்த்தினி செடியை ஒழிக்கிறது கஷ்டம். ஆனால் நாங்கள் மருந்தடித்து ஓயாமல் களை வெட்டுறோம், உழவாட்டுறோம். வருஷத்துக்கு ஒரு மருந்து அடிச்சிட்றோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்கள். ஓரளவுக்கு எனக்கு விவசாயத்தை தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன்.
ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இது 2வது டேங்கில் இருக்க தண்ணி தீந்துருச்சு. அடுத்த டேங்க்குக்கு தண்ணியை பிடிச்சிட்டு வர கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சோண்டு ஒரு அரை டேங்க் இருந்தால் போதும். இந்த ஒரு நெட்டு தான் அடிக்காமல் இருக்குது. ஸோ நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். போகலாம்மா, வீட்டுக்கு போகலாம்மா, வீட்டுக்கு போகலாம்மா. டைம் ஆச்சா. சரிங்க, இதோட இந்த விளாகை நானும் முடிச்சுக்கிறேன். ஏன்னா போய் அடுத்த வேலைகளை பார்க்கணும். ஏன்னா மாடு பால் கறப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் நிற்கணும். ஏன்னா மாடு வந்து முரண்டு பிடிக்கும். அதனால் அதுக்கு பக்கத்தில் நிற்கணும். ஓகே டன் கிளம்பிட்டலாம். போகிறப்ப அப்படியே கொஞ்சம் சமையலுக்கு நைட்டுக்கு கருவேப்பிலை ஒடிச்சிட்டு போயிடலாங்க. வரப்போ இப்படி கொஞ்சம் ஒடிச்சிட்டு போயிட்டோம்னா ஸ்டோரேஜ் பிளேஸ் போட்டாச்சு. வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அது பச்சை புல்லுக்கான தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. அங்கே கொஞ்சம் தீவன புல் வச்சுருக்கோம். ஆட்டுக்கு கொஞ்சம் புல் தான் இருக்குது. ஃபுல்லாக மாடே வரத்தட்டு வைக்க புல்லில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பச்சை தீவனம் மட்டும்தான் இருக்குது. பச்சை புல்லே இல்லை எங்கேயும். எல்லா இடத்துலையும் இந்த பார்த்தினி செடி தாங்க இருக்குது. சரிங்க, இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்லிக்கிறது தான், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.